என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரிகளே, வியாபாரிகளே, நண்பர்களே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலன்னு சொன்ன அந்த பேதுருடைய வாழ்க்கையில் பொருளாதார திரட்சியை கர்த்தர் உண்டாக்கினார். அப்படியே அந்த போட்டில் உயிரோடு மீன் அப்படியே துள்ளுது. 2 படகு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான மீன், புதிய மீன்கள், ஆசீர்வாதமான மீன்கள். அவங்க கஷ்டப்பட்டு பிடிக்காத அந்த மீன்கள் அந்த பேதுருடைய போட்லேயும் இன்னொரு போட்லேயும் அப்படியே புது மீன்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே துள்ளி குதிக்குது. யோசனை பண்ணி பாருங்க. அந்த அதிசயத்தை பார்த்துட்டு பேதுருவால் தாங்க முடியல, அவனால் கிரகிக்க முடியல. ஐயோ, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ மீன்கள் நம்ம பிடிச்சது இல்லையே. ஒரே நிமிஷத்தில் ஏசப்பா இதை செஞ்சிட்டாரே, அவர் தான் தெய்வம்னு சொல்லி அந்த நடுக்கடலில் அந்த பேதுரு ஏசப்பாவுடைய காலில் விழுறான். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் தகுதியானவன் கிடையாது. என் படகு ஃபுல்லாக மீன் இருக்குது. ஆனால் நீங்கள் என்னை சந்திக்க வரத்துக்கு முன்னாடி, நீங்கள் என்னை பார்க்க வரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மீன் கூட என் போட்டில் இல்லை ஆண்டவரே. ஆனால் இப்போது உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்ச அந்த நிமிஷமே என்னுடைய பொருளாதார கஷ்டம் போச்சு. படகு ஃபுல்லாக மீன் நிரம்பி வழியுது ஆண்டவரே. இன்னொரு படகு ஃபுல்லாக மீன் அப்படியே நிறைஞ்சி வழியுது ஆண்டவரே. நீர் அதிசயமான தெய்வம், நீர் ஆச்சரியமானவர், நீர் அதிசயம் செய்யக்கூடிய மகாராஜாவானவர் சொல்லி பேதுரு அன்னைக்கு நெகிழ்ச்சி அடைந்தார். என் அன்பு சகோதரியே, இன்றைக்கி போனால் நீ வறுமையில் இருக்கலாம், இந்த வறுமை இப்படியே இருக்காது. இன்றைக்கி போனால் நீ கடன் தொல்லையில் இருக்கலாம், இந்த உலகமே உன்னை கடங்காரின்னு சொல்லி அவமானப்படுத்தியிருக்கலாம். கடன் கொடுத்துவன், இன்ட்ரெஸ்ட் கொடுத்துவன், வட்டி கொடுத்துவன், அந்த வட்டிக்காரன் உன்னை கேவலப்படுத்தி கெட்ட வார்த்தைகளை கேட்டுட்டு உன்னை தூஷணப்படுத்திட்டு நீ ஏன் இருக்கிற, போய் சாவுன்னு சொல்லி அவனை சபிச்சுட்டு கூட போயிருக்கலாம். உன்னுடைய நிர்பந்தமான சூழ்நிலையை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிற நீ விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் என் அன்பு சகோதரியை கடன் தொல்லையினால், பொருளாதார கஷ்டத்தினால, கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் நீ பட்ட அவமானங்களை பரலோகத்தின் தேவன் அறிந்தவராக இருக்கிற அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் உன்னோடு பேசின்னு இருக்கிற, நான் உனக்காக கிரியை செய்ய போகிறேன். என் மகளே, நான் உனக்காக கிரியை செய்ய போகிறேன். என் மகனே, நான் உனக்காகவே கிரியை செய்ய போகிறேன். உங்களுக்காக நான் யுத்தம் பண்ண போகிறேன். உங்கள் பிரச்சனை மாறும், உங்கள் உபத்திரம் மாறுன்னு சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கி என் மூலயமா பட்சமாக பேச வந்திருக்கு.